இலங்கை போர்க்குற்ற விசாரணையில் அந்நாட்டிற்கு ஆதரவாக உள்ள அமெரிக்காவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் மதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தின மைதானம் அருகே மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் அக்கட்சி தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அமெரிக்க அரசை கண்டித்து அப்போது அவர்கள் முழக்கங்கள் எழுப்பினர். இலங்கை போர்க்குற்றம் தொடர்பாக ஐநா விசாரணை தேவையில்லை எனவும் உள்நாட்டு விசாரணை போதும் எனவும் அமெரிக்க கருத்து தெரிவித்திருப்பதற்கு வைகோ கடும் கண்டனம் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து கோரிக்கை மனு அளிக்க சென்ற தமக்கு அமெரிக்க தூதரகத்தினுள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதாக வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க, வர சொன்னாங்க, 3 பேர் கொடுக்க சொன்னாங்க, மெமரண்டத்தோட வர சொன்னாங்க. இப்போ வாங்க மாட்டேங்கிறாங்க. நான் எனக்கு தனிப்பட்ட அவமானமா கருதல. தமிழ்நாட்டில் வந்து இங்க ஒரு ஆபீஸ் வச்சுக்கிட்டு எங்களுடைய மனக்குமரலை வெளிப்படுத்துவதற்கு இந்த தூதர் சந்திக்க முடியாதுன்னு சொன்னார்னா இது திமிரா காட்டுது. அமெரிக்க ஏகாதிபத்திய கழுகின் திமிரா காட்டுது. பின்னர் இது தொடர்பாக வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏகாதிபத்திய திமிரையும் அகம்பாவத்தையும் வெளிப்படுத்தும் விதத்தில் அமெரிக்க தூதரக அதிகாரிகள் நடந்து கொண்டதை சகித்துக் கொண்டு பொறுமையோடு வெளியே வந்ததாகவும் இவ்விவகாரம் தொடர்பாக மதிமுக தொண்டர்கள் ஆத்திரப்பட வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார்.